Hi all, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம TNPSC Group 1 Preliminary and Mainsக்காக இப்போ எக்ஸ்க்ளூசிவாக டெஸ்ட் சீரிஸ் கொண்டுட்டு வந்திருக்கோங்க. அதை பற்றிங்கிற ஃபுல் டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போது உங்களால் எப்படி 120 நாளில் ப்ரிலிமினரி படிக்க முடியும், எப்படி 160 நாளில் மெயின்ஸ் முடிக்கலான்ற ஒரு கம்ப்ளீட் கிளாரிட்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஒரு ஓவரால் ஸ்டடி பிளானோட கம்ப்ளீட் டேட்டா உங்கள் கையில் இருக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் திங், நான் இப்போ ஏன் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் கொண்டுட்டு வந்திருக்கேன்றதை சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் ப்ரிலிமினரி தனியாக சேர்ந்துக்கலாம், மெயின்ஸ் தனியாக ஜாயின் பண்ணலாம், கம்பைண்டாகவும் இருக்குது. இதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, குரூப் 1 ப்ரிலிமினரிங்கிறது எப்போ நம்மளால் ஃபுல் சிலபஸ் ஓரளவு முடிக்க முடியும்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் கூடவே படிக்கிறப்போ தான். நம்ம நினைக்கலாம் மெயின்ஸ் வேறு சிலபஸ், ப்ரிலிமினரி வேறு சிலபஸ்னு. பட் அந்த மெயின் சிலபஸோடைய கோர் அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு இருக்கும் போது, அது எழுதுகிற பழக்கம் நமக்கு வரும்போது தான் ப்ரிலிமினரியும் கிளியர் பண்ணுறதுக்கான கான்ஃபிடென்ஸ் வரும். மெயின்ஸே படிச்சிட்டோம், ப்ரிலிமினரி கிளியர் பண்ணிட மாட்டோமான்ற ஒரு தைரியம் வரும். ஸோ அதனால தான் ப்ரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸ் படிக்க வேண்டியது இம்பார்ட்டன்ட்ங்க. அதனால தான் இந்த பேட்சையும் உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் நீங்கள் வீக் டேஸ் ஃபுல்லாக படிங்க, வீக்கெண்ட் மெயின்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணுங்கன்ற மாதிரி தான் இந்த பிளான் கொண்டுட்டு வந்திருக்கு. பட் யூ கேன் ஜாயின் செப்பரேட் திங்ஸ் ஆல்சோ, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஃபர்ஸ்ட் திங், இந்த பேட்சோட பேர் இக்னைட். இதை இக்னைட்னு பேர் வச்சதுக்கான காரணம், கண்டிப்பாக ஒரு பேர்னிங் டிசையர் ஆர் ஃபயர் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் இதோட பேர் இக்னைட்னு சொல்லி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஓகே, இந்த ஸ்கெடியூல் ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணேன்றதை சொல்லிடுறேன் உங்களுக்கு. அப்போ தான் இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்ற ஓவரால் கிளாரிட்டி புரியும். உங்களுக்கு தெரியும், டிஎன்பிஎஸ்சி கொஞ்ச நாள் முன்னாடி ரீசெண்டாக நமக்கு வெயிட்டேஜ் படி சிலபஸை கொஞ்சம் மாற்றின மாதிரி நமக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த வெயிட்டேஜை வச்சு பார்த்தீங்க, நமக்கு அதிக கொஸ்டின்ஸ் கேட்குற ஏரியா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனும் அந்த இந்தியன் எக்கனாமி டாபிக் இருக்கு. அப்புறம் பாலிட்டி எப்பயும் போல கேட்பாங்க. முன்னாடி யூனிட் 8ன்னு சொன்னதை இப்போ யூனிட் 6ன்னு மாற்றிருக்காங்க. ஸோ இதுல இருந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா நமக்கு 130 கொஸ்டின்ஸ் வருது. இப்போது நம்ம குரூப் 1 ப்ரிலிமினரியை கிளியர் பண்ணணும்னா 1:20 ரேஷியோவில் கிளியர் பண்ணி போகணும். ஸோ நம்ம கட் ஆஃபு கிட்டத்தட்ட 130 to 140 வரைக்கும் இருக்கலாம். பேஸ்ட் அப்பான் அந்த டைமில் இருந்த லெவல் ஆஃப் டிஃபிகல்ட்டி, எவ்வளோ பேர் அட்டன் பண்ணியிருக்காங்க, வேகன்சி பொறுத்து இட் வில் வேரி. பட் ஆவரேஜாக நம்மளால் அந்த 130 கொஷின்ஸை தெளிவாக போட முடிஞ்சிருந்து தான் கண்டிப்பாக நம்ம கிளியர் பண்ணிடலாம். ஸோ அந்த 130 நம்ம நல்லா ஸ்கோர் பண்ணணும்னா இதில் கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், பாலிட்டி அண்ட் தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ், இந்த ஏரியாவை முதல் நம்ம படித்து வச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நம்மளால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட டெஸ்ட் சீரிஸ் பிளானும் பார்த்தீங்கன்னா இந்த 3 யூனிட்டை ஃபஸ்ட்டு முடிக்கிற மாதிரி ஒவ்வொரு சிலபஸையுமே 5 பார்ட்டாக, ஒரு சிலபஸை 5 பார்ட்டாக பிரித்து தான் உங்களுக்கு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். அப்படி தான் ஃபர்ஸ்ட்டு 15 டெஸ்ட்டுமே நமக்கு இருக்க போகுது. ஸோ இதெல்லாமே முடிச்சுட்டு ஒவ்வொரு யூனிட்டுக்குமே அதிக கொஷின்ஸ் கேட்குற ஏரியாவுக்கு மட்டும் உங்களுக்கு ரிவிஷன் டெஸ்ட் பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ஃபஸ்ட்டு நீங்கள் முடிச்சிட்டாலே யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் அந்த 130. அந்த 130ல் ஒரு 10 கொஷின் தப்பாக போடுறோன்னு வச்சுக்கோங்க. அதில் நம்ம இந்த ஜியாகிரஃபி, சயின்ஸில் சில இம்பார்ட்டன்ட் ஏரியாஸை படிக்கும் போது டெஃபினட்டாக வி கேன் ஏபிள் டு ஸ்கோர். அது மட்டும் இல்லாமல் நமக்கு ஐஎன்எம்மும் இருக்குது. ஸோ ஐஎன்எம் நமக்கு ஸ்டார்டிங்லேருந்தே நல்லா தெரியும். ஸோ இப்போ ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிட்டோன்னா டெஃபினட்டாக இந்த பிளான் படி நீங்கள் கரெக்டாக படிச்சுட்டு போனீங்கன்னா யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் 130 to 140 கண்டிப்பாக ஸ்கோர் பண்ண முடியுங்க. அண்ட் அதை விட பியூட்டி என்னென்னா, போன டைம் நம்ம என்கோர்னு ஒரு டெஸ்ட் சீரிஸ் கொண்டு வந்திருந்தோம். அதிலிருந்து 60+ கொஷின்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் கொடுக்குறேன். அந்த பிடிஎஃப் உடைய டிஸ்கிரிப்ஷனில் அந்த பிடிஎஃப் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ளே போனீங்கன்னா இந்த லிங்க் இருக்கும். மறக்காமல் போயிட்டு செக் பண்ணுங்கள். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி கொஷின்ஸ் தான் டிஎன்பிஎஸ்சி கேட்டுட்டு இருக்காங்க. போன டைம் அப்படியே வந்திருந்தது. ஸோ இந்த வாட்டி இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா டெஃபினெட்லி யூ கேன் ஏபிள் டு ஸ்கோர் மோர். ஓகேங்களா? ஓகே, என்ன சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு பாலிட்டி சிலபஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதை ஃபுல் சிலபஸை 5 பார்ட்டாக பிரித்து February 17 உங்களுக்கு March 12 வரைக்கும் கண்டக்ட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரிவிஷன் டெஸ்ட், கம்ப்ளீட் ஃபுல் பாலிட்டி ஏரியாவை ஒரு ரிவிஷன் டெஸ்ட் 200 கொஷின்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணிடுவீங்க. அதே பேட்டர்ன் தான் அடுத்து 3 இதுக்குமே வருது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முன்னாடி யூனிட் 8ன்னு சொன்னோம் இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஏரியா, இதையும் உங்களுக்கு என்டையர் சிலபஸை 5 பார்ட்டாக பிரித்து 5 டெஸ்ட் வைக்க போகிறோம். அதுதான் டெஸ்ட் நம்பர் 6 to 10 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன் இருக்க போகுது. இது March 13 April 15 வரைக்கும் நடக்க போகுது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 50 கொஷின் கேட்குற ஏரியா, அதுதான் இந்தியன் எக்கானமியும் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ இந்த ஏரியாலையும் உங்களுக்கு என்டையர் சிலபஸை 5 பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் நம்பர் 11 to 15 வரைக்கும் கண்டக்ட் பண்ணி
பண்ணி ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து ரிவிஷன் டெஸ்ட் 3 வந்து கொடுத்துருவோம். இது ஏப்ரல் 6ல இருந்து ஏப்ரல் 29 வரைக்கும் வருது. ஸோ நீங்கள் அந்த ஃபர்ஸ்ட்டு ஒரு 2.5 மாதம் இருக்கு இல்லையா, அந்த February 17 இருந்து ஏப்ரல் 30 ஏப்ரல் எண்டு வரைக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த ஏரியாஸை தெளிவாக படித்தாலே கண்டிப்பாக அந்த 130ங்கிற ஸ்கோரை நம்மளால் ரீச் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் எப்படி ஸ்கெடியூல் எடுத்துகிட்டு போக போகிறேன்னா, அதுக்கடுத்து இம்பார்ட்டன்ட் ஐஎன்எம்க்கு கொடுக்கணும். பிகாஸ் அதுலேருந்து நமக்கு வந்து கிட்டத்தட்ட 25 questions வந்து கேட்குறாங்க. ஸோ இந்த ஐஎன்எம் ஏரியா அண்ட் ஹிஸ்ட்ரி கல்ச்சர், ஐ மீன் ஏன்ஷியன்ட் இந்தியா, மிடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா, இதை உங்களுக்கு 3 பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஜாகிரஃபியை வந்து 2 பார்ட்டாக பிரித்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறேன். கடைசியாக சயின்ஸையும் 2 பார்ட்டாக பண்ண போகிறேன். ஸோ இதில் ஒரு 3, இதில் ஒரு 2, இதில் ஒரு 2, டோட்டலாக 7 பார்ட்டாக டெஸ்ட்டு வந்து வச்சுட்ட பின்னாடி உங்களுக்கு ஒரு ரிவிஷன் வந்து இருக்கும். அது தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள். டெஸ்ட் நம்பர் 16லேருந்து 22 வரைக்கும் உங்களுக்கு ஐஎன்எம், ஜாகிரஃபி, சயின்ஸ் இந்த ஆர்டரில் தான் வரும். அதுக்கப்புறம் ரிவிஷன் டெஸ்ட் 4 வந்து கண்டக்ட் பண்ண போகிறோம். அது அந்த மே மந்த் ஃபுல்லாகவே உங்களுக்கு அதுதான் வந்து போக போகுது. ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாக தெளிவாக படிச்சுட்டு இதில் இம்பார்ட்டன்ட் ஏரியாஸ் எல்லாமே தெளிவாக, எஸ்பெஷலி அந்த நேஷ்னல் மூமெண்ட்டோடைய அந்த 1857 தெளிவாக நம்ம படிச்சிட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம நல்லா இந்த 130+ ஸ்கோருன்றதை எடுக்க முடியும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கடைசி ஒரு 12 நாள் வந்து 3 ஃபுல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். இதுதான் என்டையர் ப்ரிலிமினரிக்கான பேட்டர்ன். ஓகேங்களா? ஓகே, இதோடைய ஃபீச்சர்ஸ் சொல்லணும்னா ரொம்ப சிம்பிள். 120 நாளில் முடிக்க போகிறோம். 4 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட் நடக்கும். ஆன்லைன்லையும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம். தட் இஸ் நம்ம மொபைல் ஆப் இருக்குது, அதுலேயும் நீங்கள் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் அட்டன் பண்ணலாம். உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டம்ஸும் கொடுப்போம். இல்லை எனக்கு அப்பப்போ ஓஎம்ஆரில் அட்டன் பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப்பும் கொடுப்போம். கொஷின் பேப்பர் பிடிஎஃப், ஆன்சர் கீ பிடிஎஃப் தனித்தனியாகவும் கொடுப்போம். நீங்கள் ஓஎம்ஆரில் ப்ராக்டிஸ் பண்ணி மார்க் என்ட்ரி ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்கள். உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். அண்ட் கொஷின்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலில் தான் இருக்க போகுது. ஸோ நீங்கள் தைரியமாக ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் அட்டன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் தான் இருக்கும், தமிழ் மீடியம் தான் இருக்குன்னு எந்த இஷ்யூவும் இருக்காது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 22 யூனிட் வைஸ் டெஸ்ட்டில் வந்து ஒரு டெஸ்ட்டில் உங்களுக்கு 100 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ 2200 கொஷின்ஸ் உங்களுக்கு யூனிட் வைஸாகவே வந்துடும். அப்புறம் நமக்கு இம்பார்ட்டன்ட் ஏரியாவிலேருந்து இந்த 4 ரிவிஷன் வைக்கிறோம் இல்லையா, அந்த 4 ரிவிஷன்லேருந்து உங்களுக்கு ரிவிஷன்னாலே கண்டிப்பாக வந்து இது யூனிட் வைஸ்னு கொடுத்துட்டேன். இந்த இடத்துல ரிவிஷனில் போட்டுக்கோங்க. இந்த ரிவிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 200 கொஷின்ஸ் இருக்கும். ஃபுல் டெஸ்ட்லேயும் 200 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயே வந்து ஒரு 3600 கொஷின் இருக்கும். குரூப் 1 ஸ்டாண்டர்ட் கொஷின். இதை தாண்டி கொஷின் வெளியே போகாதுங்க. இதே விஷயம் தான் நான் என்கோருக்கு சொன்ன மாதிரி 60+ கொஷின் டேரெக்டாகவே ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. அந்த வீடியோ மறக்காமல் பாருங்கள், கீழேயும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய பேட்டர்ன். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி போன குரூப் அண்ட் என்கோர் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா 60+ கொஷின்ஸ் வந்து அப்படியே நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகியிருந்தது. ப்ரூஃப் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு இதில் என்னென்ன விஷயங்கள் கிடைக்கும்னா டீட்டெயிலாக வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன். அதோடைய சோர்ஸ் பிடிஎஃப்பும் சேர்த்து கொடுத்துருவேன். நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம், சோர்ஸ் கொடுத்துருப்பேன். நான் கொடுக்குற ஏரியாவை நீங்கள் படிச்சுட்டு வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணணும். இதுதான் பேட்டர்ன். கொஷின்ஸ் எல்லாமே பைலிங்குவலில் இருக்கும். ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் 24 ஹவர்ஸ்க்கு மட்டும் சிங்கிள் அட்டெம்ப்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்லிமிட்டட் அட்டெம்ப்ஸ் எனேபிள் பண்ணிவிடுவோம். அண்ட் ஓஎம்ஆர்லையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். டெஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் எனேபிள் பண்ணுறப்பவே உங்களுக்கு கொஷின் பேப்பர் கொடுத்துருவேன். அந்த கொஷின் பேப்பரை வச்சு நீங்கள் ஓஎம்ஆரில் எழுதிட்டு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் கொடுப்பேன். அதை வச்சு செக் பண்ணலாம். ஆன்சர் கீ பிடிஎஃப் தரும் போதே உங்களுக்கு ஆன்சர் கீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ கொடுத்துருவோம். இது வரைக்கும் நம்ம பேட்சஸில் இருந்ததுலேயே ஒரு பெரிய அப்டேட்டே இதுதான். எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஷின்ஸை கொடுத்துட்டு கீழே வந்து ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் டைப்டு கண்டென்ட்டில் 3 பாயிண்ட்டாக கொடுத்துட்டு இருந்தோம். பட் இந்த வாட்டி ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கட்டுமேனு உங்களுக்கு ஆன்சர் கீ எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ சப்ஜெக்ட் மேட்டர் ஸ்பெஷலிஸ்ட்டை வச்சு உங்களுக்கு ப்ராப்பராக வீடியோ ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஆப்டிடியூடுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிடியூடுக்கு தனி ஃபேக்கல்ட்டி கொடுப்பாங்க, மிச்சருக்கு ஜிஎஸ்க்கு வேற ஒரு ஃபேக்கல்ட்டி தருவாங்க. இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. உங்களுக்கு ஆன்சர் கீ பிடிஎஃப் தரப்போவே, தட் இஸ் எவ்ரி டெஸ்ட் எழுதுனா அதுக்கு அடுத்த நாள் உங்களுக்கு ஆன்சர் கீக்கான எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்துடும். ஸோ ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம். 3600 கொஷின்ஸ் கையில் வந்துடும். இதை தாண்டிலாம் சிலபஸை விட்டு வெளியே போகாதுங்க. அந்த அளவுக்கு கவர் பண்ணிவிடுவோம். இது இல்லாமல் நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அட்டன் பண்ண வேண்டியது இம்பார்ட்டன்ட். ஸோ 2024 இப்போ 25 இன்கேஸ் ஏதாவது டெஸ்ட் நடந்தாலும் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுப்போம். நீங்கள் அங்கேயும் வந்து இப்போ என்ன ஸ்டாண்டர்டில் போயிட்டு இருக்குன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அண்ட் இந்த என்டையர் டெஸ்ட் சீரிஸை பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டெஸ்ட்டை December 31, 2025 வரைக்கும் உங்களால் அட்டன் பண்ண முடியுங்க. ஸோ அதில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது. யூ கேன் அட்டன்
பட்டன். எனி டைம் எத்தனை டைம்னாலும் நீங்கள் அட்டன் பண்ணிக்கலாம், ரிவ்யூ பண்ணிக்கலாம். அண்ட் இதோடைய ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வச்சுருக்கேன். இன்கேஸ் நீங்கள் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 1300 பே பண்ணால் போதும். இன்கேஸ் நான் இல்லை ப்ரிலிம்ஸ் கூடவே நான் வீக்கெண்ட்கான மெயின்ஸ் பேட்சும் சேர்ந்து ஜாயின் பண்ணுறேன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து 4200 ஃபார் நியூ ஸ்டூடெண்ட்ஸ். அதே ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4000 பே பண்ணால் போதும். ஓகேங்களா? அண்ட் இப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் நேரத்தில் நான் மெயின்ஸ்க்கான ப்ராப்பர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். என்ரோல் பண்ணுறதுக்கு டேரெக்டாக இந்த PDF கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி நீங்கள் என்ரோல் ஆகலாம். இல்லை நான் டைரக்ட் பேமெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே ரேசர் பே லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வச்சு பே பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே, இது நீங்கள் ஜாயின் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு சென்ட் பண்ணணும். அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்த பின்னாடி நான் உங்களுக்கு வந்து ஒரு என்ரோல்மெண்ட் ஃபார்ம் கொடுப்பேன், டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுப்பேன். அதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் பேக்எண்ட்ல இருந்து ஆக்சஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிடுவோம். மொபைல் ஆப் மேண்டேட்ரி. இதை நீங்கள் வந்து மொபைல் ஆப்பாக வச்சுக்கலாம், இல்லைனா உங்களோட லேப்டாப்பில் வெப்சைட்டில் லாகின் பண்ணியிருக்கணும். ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் பண்ணியிருக்கணும். ஸ்கெடியூல் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கேன். எப்பயுமே நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருவோம். 16th அன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லையா, 16th அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் டு ஸ்டடி கொடுத்துருவேன். 17th அன்னைக்கு காலையிலே உங்களுக்கு வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருவேன். நீங்கள் வேர் டு ஸ்டடி கொடுத்ததை வச்சு படிச்சுட்டு 20th அன்னைக்கு வந்து அட்டன் பண்ணுங்கள். அட்டன் பண்ண பின்னாடி அன்னைக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ PDF கொடுப்பேன். அதுக்கு அடுத்த நாள் வந்து கம்பைன்டு ரேங்க் லிஸ்ட் வந்து ஆன்லைன் டெஸ்ட் OMR சேர்ந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் உங்களுக்கு பாலிட்டினா அது 5 பார்ட்டாக பிரித்து 5 டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இந்த 5 பார்ட்டு முடிஞ்ச பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டையர் பாலிட்டியில் இருக்கிறத உங்களுக்கு கம்ப்ளீட் ரிவிஷன் டெஸ்ட்டாக வந்து கண்டக்ட் பண்ணுவோம். இதே பேட்டர்ன் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இந்த ஸ்கெடியூலை டவுன்லோட் பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை பாருங்கள், பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கோங்க. டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் மெயின்ஸ் பற்றி சொல்கிறேன். மெயின்ஸு நம்ம வீக்கெண்ட் பேட்ச் மட்டும்தான் கொண்டுட்டு வரோம், வீக் டே பேட்ச் கிடையாது. 4 நாளைக்கு ஒரு வாட்டி கிடையாது. ஏன்னா வீக்கெண்ட் அளவுக்கு படிக்கிற அளவுக்கு சோர்ஸ் நமக்கு நிறைய இருக்குன்றனால ஃபுல்லாக படிச்சுட்டு நம்ம ப்ரிலிமினரியும் படிக்கணும். படிக்கிற கூடவே மெயின்ஸ் படிக்கிறனால நீங்கள் வீக்கெண்ட் இருக்கிறதுலே வந்து பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அதனால் அப்படி தான் கொடுத்துருக்கு. இதுவும் உங்களுக்கு பைலிங்குவல் தான், அப்டேட்டடான எக்ஸாம் ஸ்ட்ரக்சருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்போம். உங்களுக்கு இது 120 நாளில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கு. 21 யூனிட் வைஸ் டெஸ்ட் இருக்கும், 3 ரிவிஷன் இருக்கும், பேப்பர் வைஸ் டெஸ்ட், ஒரு ஃபுல் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 7 நாளைக்கு ஒரு வாட்டி எவ்ரி சண்டே டெஸ்ட் வந்து இருக்குங்க. டெஸ்ட்டோட பிரேக் டவுனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, இந்தியன் எக்கனாமியில் பெரிய போர்ஷன்றனால 3 பார்ட்டாக வந்து டெஸ்ட் கண்டக்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் யூனிட் வைஸ் டெஸ்ட் சொல்லிட்டு உங்களுக்கு சின்ன பார்ட்டா இருக்கிறத 2 வந்து பிரிச்சிருப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் சோஷியல் இஷ்யூ, எத்திக்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக், தமிழ் சொசைட்டி, என்விரான்மெண்ட், ஜியாகிரபி எல்லாமே. உங்களுக்கு இதுக்கான சோர்ஸ் நீங்கள் எங்கேயுமே தேட வேணாம். நான் கொடுக்குறது நீங்கள் படிச்சுட்டு எழுதினாலே இட் இஸ் மோர் தேன் எனஃப். ஒரு அஃபோர்டபுள் காஸ்ட்டில் குவாலிட்டியான கொஷின்ஸ், குவாலிட்டியான கைடன்ஸோட, ப்ராப்பர் ஃபீட்பேக்கோட இதை விட ஒரு பெட்டர் சீரீஸ் வந்து கிடைக்காதுங்க. நான் பர்சனலாகவே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். நான் வந்து மெயின்ஸ் நல்லா படிக்கணும், பட் எனக்கு பெருசாக அமௌண்ட் இல்லை, நான் அஃபோர்டபுள் காஸ்ட்டில் நல்ல குவாலிட்டியாக யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா இது உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு டீட்டெயில்டாக என்ன படிக்கணுன்ற அந்த வேர் டு ஸ்டடி கிடச்சிடும். உங்களுக்கு சிலபஸை டிகோட் பண்ண PDF கொடுத்துருவேன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேங்க் கிடச்சிடும், எம்டி ஆன்சர் ஷீட்ஸு, செப்பரேட் ஆன்சர் கீக்கான PDF, அப்புறம் உங்களுக்கு எவாலுவேட் பண்ணும்போது உங்களுக்கு அதில் மார்க் போட்டு எவாலுவேட்டும் பண்ணியிருப்போம். அது இல்லாமல் ஆடியோ ஃபீட்பேக்கும் கொடுத்துருவோம். கரண்ட் அஃபேர் மெட்டீரியல் கிடைச்சிடும், பாசிபிள் கொஷின் பேங்க்கும் கிடைச்சிடும். இதை தாண்டி நீங்கள் எந்த இன்ஸ்டியூட் போனாலும் வேறு எதுவுமே தேவைப்படாது. அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே நம்மளே கொடுத்துருவோம். இதில் ஜாயின் பண்ணுற ப்ராசஸும் சேம் தான். 4 நாளைக்கு ஒரு வாட்டி டெஸ்ட்டு காலையில் 10 மணிக்கு கொடுப்போங்க. இது ஒன்று பண்ணிடுறீங்களா? அப்புறம் எக்ஸ்க்ளூசிவாக டெலிகிராம் சேனலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிடணும். மொபைல் ஆப்லேயும் பேட்ச் செக்ஷனில் ஆக்சஸ் கொடுத்துருவேன். டெட்லைன் முடியறதுக்குள்ளே நீங்கள் டெஸ்ட் எழுதி எனக்கு சென்ட் பண்ணணும். இன்கேஸ் கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் ப்ராப்ளம் இல்லை, கண்டிப்பாக நம்ம எவாலுவேட் வந்து பண்ணி தருவோம். ஓகேங்களா? ஓகே, தென் இதோடைய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 3000. இன்கேஸ் நீங்கள் மெயின்ஸ் மட்டும் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஓல்ட் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து 2700. அதுவே ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸாக இருந்ததுன்னா நீங்கள் 4200 வந்து நியூ ஸ்டூடெண்ட்ஸ் பே பண்ணணும். ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4000 பே பண்ணால் போதும். இதுக்கான என்ரோல்மெண்ட் ப்ராசஸ் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக பே பண்ணணும்னா இந்த ரேசர் பே லிங்கை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எந்த டவுட்னாலும் கேளுங்க, நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். மொபைல் ஆப் மேண்டேட்ரி. அதே மாதிரி ஸ்கெடியூல் கொடுத்துருக்கேன், நல்லா தெளிவாக பாருங்கள். இந்த பிளான் படி தான் வீக்கெண்ட் நமக்கு டெஸ்ட் இருக்க போகுது. உங்களுக்கு வந்து டெஸ்ட் எப்படி நடக்கும்னா, நீங்கள் எம்டி ஆன்சர் ஷீட்ஸ் கொடுத்துருக்கிறத நீங்கள் பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கணும். அந்த பிரிண்ட் அவுட் போட்டுட்டு அதில் நம்ம கொடுக்குற கொஷின் பேப்பரில் கொடுக்குறத
நீங்கள் எழுதி எங்களுக்கு ஸ்கேன்டு பிடிஎஃபாக அனுப்பணும். நீங்கள் கொடுக்குற பிடிஎஃபை நீங்கள் அடுத்த டெஸ்ட் வரத்துக்குள்ளே நம்ம எவாலுவேட் பண்ணி ஆடியோ ஃபீட்பேக்கும் மார்க் போட்டு கொடுப்போம். இந்த பேட்டர்ன் தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம செய்கிறது தான் பெரிய பெரிய இம்பேக்டை கொடுக்கும். ப்ரிலிம்ஸ் படிக்கிறப்போவே மெயின்ஸை சேர்த்து ஓரளவு நல்ல ஃப்ளோவாக எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா டெஃபினட்டாக ப்ரிலிம்ஸும் கிளியர் பண்ணிடுவீங்க. மெயின்ஸை கிளியர் பண்ணுறதுக்கான தைரியம் வந்துடும். அந்த தைரியம் கிடைச்சாலே பாதி கடல் தாண்டின மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி நம்ம நல்லாவே கிளியர் பண்ணலாம். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு பிளானை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா இதை தாண்டி நீங்கள் வெளியே எதையுமே பார்க்காம டெஃபினட்டாக இந்த ஒரு ஸ்கெடியூலாலேயே உங்களால் என்டையர் குரூப் 1 ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸை கிளியர் பண்ண முடியுங்க. ஐ கேன் அஷ்யூர் யூ தட் த ஒன்லி திங் இஸ் உங்ககிட்ட அந்த ஒரு ப்ராப்பர் டெடிகேஷன் மட்டும் இருக்கணும். நிறையா டைலமா வரும், அது படிக்கலாமா, அதை படிக்கலாமா, இதை படிக்கலாம், எதை பற்றி யோசிக்காமல் ஸ்டிக் டு த ஸ்கெடியூல். கொடுக்குற ஸ்கெடியூலில் தெளிவாக படிக்கணுன்ற ஒரு மைண்ட் செட்டோட மட்டும் வாங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணிடலாங்க. தட்ஸ் இட். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் குரூப் 1க்காக நல்ல டெஸ்ட் சீரிஸ் வேணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.